بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم وإذا أراد الله بقوم سوءا فلا مرد له من دونه من وال فلا مرد له وما لهم من دونه من وال. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம்மை எல்லாம் ரமலானை கடந்து ஷவ்வாலுடைய ஆரம்ப ஜும்மாவிலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் சமுதாயத்தினரையும் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வார ஜும்மாவுடைய தலைப்பாக தேர்தல் களத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு என்பதை பற்றி சில நிமிடங்கள் பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்றார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாடாளுமன்ற தேர்தல் நம்மை எல்லாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்மை ஹயாத்தாக வைத்திருந்தான் என்று சொன்னால் வரக்கூடிய ஜும்மாவுடைய நாள் அந்த தேர்தல் களமாக இருக்கும் என்பதை நாமெல்லாம் அறிந்திருப்போம். உங்களுடைய சிந்தனைகளில் சில விஷயங்கள் பட்டு இருக்கலாம். நேற்றைய ஈதுல் ஃபித்ருடைய ஜும்மா உரையில் சில மக்களுக்கு மன சங்கடங்கள் ஏற்பட்டு இருக்கலாம், ஏற்பட்டு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொன்ன வார்த்தையை நாம் மீண்டும் சொல்லுவோம், அதில் எந்த விதமான வாபஸும் பெறமாட்டோம். பெருமக்களே, சொன்ன வார்த்தையை மீண்டும் சொல்லுவோம் மூமினிடத்தில். அந்த மூமின் சரியான அறிவுள்ளவராக இருந்தார் என்று சொன்னால், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அல்லாஹ் சரியான அறிவை கொடுத்திருந்தான் என்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றானே, மனிதர்களுக்கு பகுத்தறிவு என்ற ஒரு 6வது ஆற்றலை நாம் கொடுத்திருக்கின்றோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அந்த 6வது பகுத்து அறிவு ஆற்றல் நமக்கு இருந்தது என்று சொன்னால் ஹஸரத்துடைய பயானை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய ஆயத்தை கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஈமான்தாரி என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம், வெளியில முஸ்லீம் என்பதாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். பெருமக்களே, நாம் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்டுத்தான் ஆக வேண்டும், அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதிலே நம்முடைய உள்ளத்திலே எவ்வளவு மன சங்கடங்கள் வந்தாலும் அதை பற்றி நாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பெருமக்களே, சில மக்களிடத்திலே நாம் பேசுவதை கேட்டோம். என்ன அஜர்த்து கட்சி மாறிட்டாரோ, தேர்தல் களத்தில் இறங்கிட்டாரோ, அஜர்த்து தேர்தல் களத்தில் கண்டு இறங்கி என்ன செய்கிறாரு, பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ. ஆனால் அஜர்த்து அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த பண விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அதை மட்டும் நிப்பாட்டி இருந்தால் எப்படி இருந்திருக்கு, நல்லா இருந்திருக்கு. அந்த பணம் வாங்குற விஷயத்தை மட்டும் அந்த ஹதீஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதை மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மீண்டும் சொல்லுவோம், மீண்டும் சொல்லுவோம். இது யாருடைய சொல்? யாருடைய சொல்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல். யார் உரிமையை விட்டு கொடுப்பதற்காக, யார் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுப்பதற்காக லஞ்சத்தை வாங்குகின்றார்களோ அவர் விபச்சாரம் செய்த குற்றத்தை அனுபவிப்பார். மீண்டும் நல்லா சிந்தனையில ஏத்திக்கிறீங்க.
அதை எதிர்த்தவர்களும் சரி, விரும்பியவர்களும் சரி, எல்லா ஆட்சியாளருக்கும், எல்லா ஆட்சியாளர்களையும் விரும்பக்கூடிய மக்களுக்கும் நாம் சொல்லுகின்றோம், ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளராக இருக்கட்டும், அதை விரும்பக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அல்லது சென்ற ஆட்சி களத்திலே இருந்து வந்து அதற்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், எல்லோ மக்களும் விளங்கிக் கொள்ளுங்கள், இது யாருடைய சொல்? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல். இந்த செய்தி பெண்களுக்கு சரியாக போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் பெருமக்களே, இன்றைக்கு பொதுக்கூட்டம் ஜமாத்தின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. விஷயங்கள் நிறைய இருக்கின்றது, ஆனால் சொல்லக்கூடிய நேரமோ அவகாசமோ நமக்கு கிடைக்கவில்லை. அறிவுள்ளவருக்கு ஒரு சொல் போதுமானது, நபியுடைய வார்த்தை. அறிவுள்ளவர்களுக்கு ஒரு சொல் போதுமானது, சிந்தனையில் ஏற்றக்கூடியவருக்கு ஒரு சொல் போதுமானது. அந்த சொல் என்னுடைய சிந்தனையிலும் என்னுடைய அறிவிலும் ஏறவில்லை, ஏற்றவில்லை என்று சொன்னால் மூமினுடைய பட்டோலை விட்டு அவர் வெளியே சென்று கொண்டிருக்கின்றார் என்பதை கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நாம் விளங்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சொல்லுவார்கள், எவ்வளவுதான் சொன்னாலும் பட்டாலும் புத்தி வராது என்பதாக சொல்லுவார்கள். இஸ்லாமிய சமூகத்திலே எவ்வளவுதான் பட்டாலும் அந்த புத்தி என்பது நம்மிடத்திலே என்ன செய்யாது, அணு அளவு கூட நமக்கு இருக்காது என்பதை முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் நன்றாக பெருமக்களே புரிந்து கொள்ள வேண்டும். இலகுவாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை இலகாக புரிந்து கொண்ட சங்க பரிவாரர்கள், இலகாக புரிந்து கொண்ட சங்க பரிவாரர்கள் நம்மை வைத்தே, நம்முடைய யுக்தியை வைத்தே அவர்கள் வெற்றி அடைவதை மூமினாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும், இதை வைத்து அவர் வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். புகாரியில் ஒரு ஹதீஸ் இடம்பெறும். அபா இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஷார் கவிஞர், அவருடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொச்சையாக பேசுவார்கள். ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிடுவோம், அது ஜும்மாவுடைய பயான்ல அரசியல் தேவையா, அரசியலை எப்படி செய்ய வேண்டும், அரசியல் என்றால் என்ன என்று கற்றுக் கொடுத்த மார்க்கம் கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, அதை சரியாக நாம் பயன்படுத்துவது இல்லை, அதை சரியாக மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதை தவறிவிட்டோம். எனவே ஜும்மா மேடைகளில் அரசியல் பேசுவது சாத்தியப்படுமா என்பதாக வெளியிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது குர்ஆனுடைய வேதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழிகள், அரசியலை எப்படி கையாள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா அன்ஃபுஸிஹிம். நீங்கள் சரியான பாதையில் சென்றீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பாதை சரியாக இருக்கும் என்று சொன்னால், அந்த பாதையை நாம் வெற்றியாக அமைத்து கொடுப்போம். அந்த பாதையை நாம் வெற்றி உள்ளதாக அமைத்து கொடுப்போம். முழு சமூகத்திற்கும், இஸ்லாமிய சமூகத்திற்கும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம் ஃபைதா அராதல்லாஹு பிகௌமின் சூஇன் ஃபலா மரத்த லஹு மின் தூனிஹி பிஅம்வாலிஹிம் யுவால். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இல்ல என்னுடைய பாதை சரியாக நாங்கள் அமைக்க மாட்டோம், எங்களுடைய ஒற்றுமையை தவிர்த்திருப்போம், என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், அதை பற்றி எங்களுடைய சிந்தனைகளில் நாங்கள் ஏற்ற மாட்டோம், காரணம் நாங்கள் மூமின் அல்ல. அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். களிமா சொல்லி இருக்கிறோம், எங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க, எங்க பாப்பா சொல்லி இருக்கிறாங்க, அதனால நாங்க என்ன சொல்ல மாட்டோம், பேரளவுல களிமா சொல்லி இருக்கங்க, தொழுகதாங்க எங்களுக்கு முஸ்லீம், தொழுதா முஸ்லீம், ஜகாத் கொடுத்தா முஸ்லீம், சதகா கொடுத்தா முஸ்லீம், ஹஜ்ஜி செய்தா முஸ்லீம். பெருமக்களே, மார்க்கத்தை சரியாக ஒன்றுபடுத்தினாலும் அதுதான் முழுமையான ஈமான் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். இந்த ஈமான், இந்த பற்று எப்பொழுது முஸ்லிமுடைய சிந்தனையில் இருக்குமோ அப்பொழுதுதான் அவனுடைய வணக்க வழிபாடுகள், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், இதர வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் கூட பெருமக்களே அது சாத்தியமாகும். மோமின் என்ற அடிப்படை கொள்கையோடு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பேசுவீர்கள், பேசிக்கொள்ளுங்கள். ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையினால ஈதுல் ஃபித்ருடைய ஜும்மா பயன் பரவலாக போயிருக்குது. எப்படின்னு சொன்னா, நம்ம பொது கருத்தை சொன்னோம். நம்ம அஜர்த் எந்த கட்சி இருப்பார், அஜர்த் ஒரே கட்சி தாங்க. அஜர்த் எந்த கட்சி? ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் எந்த வார்த்தையை சொன்னானோ 1000 தவறுகள் இருக்கலாம், ஒரே கட்சி தான், இறை கட்சி தான், நபி கட்சி. அதை விட்டுட்டு அந்த கட்சி இந்த கட்சி எது வேண்டுமானாலும் நீங்க சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அறிவு இருந்தால், ஈமான்தாரியாக இருந்தால் சரியாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த களத்தை சரியாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபா இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கவிதைகளால் வசனம் பாடி வந்தார். முஸ்லிம்களை வசனம் பாடி வந்தால், திட்டிக் கொண்டு வந்தார். ஒரு நேரத்தில் நம்ம அங்கிட்டு இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, அந்த மாதிரி புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்தில் நல்லா மாட்டிக்கிட்டார். சஹாபாக்கெல்லாம் கொந்தளிச்சாங்க. என்னது நம்மளை திட்டினாலும் பரவாயில்லை, இப்போ நம்ம சொல்ற மாதிரி நாங்கள் ஈமான்தாரி தான் இல்லைங்க, நாங்கள் ஈமான்தாரி தான், நாங்கள் தொழுகையாளி தான், நாங்கள் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவங்க தான். ஆனால் இது எங்கள் பரம்பரையிலேருந்து வந்ததுங்க, நாங்கள் பரம்பரையிலேருந்து எங்களுடைய உள்ளத்தில் ஊறி போட கட்சிங்க. ஏங்க அவர் என்னங்க ஜி ஏங்க என்னங்க செய்யாம விட்டுட்டாரு? ஜி நாட்டுக்கு நல்லதனங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு புரியும் எந்த ஜீண்டு நல்லதனங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏங்க போட்டு இதெல்லாம் தேவையாங்க? பெருமக்களே, சிந்தனை செய்யக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் அந்த மனிதர் ஐஸா என்று சொல்லக்கூடியவர் நல்லா மாட்டிக்கிட்டார். இப்போ சஹாபாக்கெல்லாம் பிடிச்சிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, நபியே நல்லா மாட்டிக்கிட்டார், நம்மளை வசப்பாடி வந்தார் பாருங்க, மாட்டிக்கிட்டார், அவரை பிடிச்சி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு ஏப்பா இப்படி திட்டுறான்னு சொல்லும்போது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், தெரியாமல் உங்களை திட்டேன், மோமின்களை தெரியாமல் திட்டேன், எனக்கு பொம்பளை புள்ள இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் என்னை விட்டுருங்க யா ரசூலல்லாஹ். கருணையாளர் அல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. மீண்டும் என்ன செஞ்சார்? மக்காக்குள்ள நுழைஞ்ச உடனே இவங்க என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு மர திட்ட ஆரம்பிச்சிட்டார். மறையும் என்ன செய்யப்படுச்சு? உகது பொருளை மாட்டிக்கிட்டார். அப்போ என்ன சொன்னார்? யார சொல்லலாம் தெரியாம திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு பொம்பளை புள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம் இன்றைக்கு விளங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்ன வார்த்தையை பெருமக்களை சமுதாயம் விளங்க வேண்டும். லா யுல்தகுல் முஃமினு மின் ஹுஜ்ரின் மர்ரத்தைனி. ஒரு மூமினாகப்பட்டவன் ஒரு தடவை ஏமாறுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஒரு மூமினாகப்பட்டவன் ஒரு தடவை அறிவை இழப்பான், ஆனால் மற்றொரு தடவை ஏமாற மாட்டான், தன்னுடைய அறிவை இழக்க மாட்டான். அப்படி இழந்தான் ஏமாந்தான் என்று சொன்னால் அவன் மூமின் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மனிதருக்கு சொல்லி தண்டனை கொடுத்ததாக வரலாறுகளிலே பெருமக்களை நாம் கண்டு வருகின்றோம். இந்த ஹதீஸை எவ்வாறு நாம் இந்த சமூகம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது பெருமக்களே. கடந்த தேர்தலில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக முஸ்லீம்கள் நிறைந்த தொகுதிகளில் நல்லா சிந்தனை செய்ய பார்க்கணும். அதனால தான் குர்ஆன் நாட்டு நடப்பு, ஹதீஸ் நாட்டு நடப்பு சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. நீங்க இல்லைன்னா ஒரே அரசியலை அஜர்த்து பேசுவாரு. அரசியல் என்பது மார்க்கத்திற்கு சம்பந்தப்பட்ட விஷயம் பெருமக்களே, அதை விளங்கணும். என்ன சென்ற தேர்தலிலே எல்லா இடங்களிலும், குறிப்பாக இந்த இஸ்லாமியர் வாழக்கூடிய பகுதிகளிலே எவ்வளவு நெருக்கடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, எல்லா இடத்தையும் விட்டுட்டாங்க. சங்க பரிவாரர்கள் அவங்களுடைய மக்கள் இருக்கக்கூடிய இடம் எல்லாம் விட்டுட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு என்ன செஞ்சிடும்? ஓட்டு வந்து சேர்ந்துரும். ஆனா ஒரே ஒரு குடையக்கூடிய இடம் என்னன்னு சொன்னா, மடையர்கள் எங்க இருப்பாங்கன்னு சொன்னா இஸ்லாமியர் தான் மடைய. யார் நினைச்சதுங்க? சங்க பரிவாரர்கள் நினைச்சு கொண்டு இருக்கின்றார்கள். கண்டிப்பா அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம மடையர்கள் தான். நீங்க கோச்சிக்கிட்டாலும் சரி, மடையர்கள் தான். சங்க பரிவார் நினைச்சு என்ன செஞ்சாங்க? எங்கெல்லாம் முஸ்லிம் பகுதிகள் இருக்குதோ அங்கெல்லாம் ஆளை இறக்கி வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்சு இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? நாட்டினுடைய சூழ்நிலைமை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பெருமக்களே. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். எந்த அளவு முஸ்லிம்களுடைய அந்த பிரிவினை இருக்கின்றது என்று சொன்னால், ராஜஸ்தானுடைய நீங்கள் தேர்தலை பார்த்திருப்பீர்கள். ஒரே வார்டு தான், 6 முஸ்லிம்கள் நின்றார்கள் கவுன்சிலர் பதவிக்கு. உங்களுடைய சிந்தனைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஒரே வார்டுல 6 முஸ்லிம்கள். ஹயாத் கான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் நின்றார். அவர் வாங்கிய ஓட்டு என்ன தெரியுமாங்க? 32. அதே போன்று ரசூல் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளர் நின்றார். அவர் வாங்கிய ஓட்டு 75. அதே மாதிரி முஸ்ரப் அலி என்று சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளர் நின்றார். அவர் வாங்கிய ஓட்டு 184. அடுத்ததாக யாரு? அக்பர் காஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் இருந்தார், 239. மன்சூர் கான் அப்படின்னு சொல்லி ஒரு வேட்பாளர் இருந்தார், 378. கடைசியாக காஜி அமீன் 528. ஒரே இடத்துல 6 முஸ்லீம்கள் நின்று 6 முஸ்லீம்களும் என்ன செஞ்சாங்க? ஓட்டை பிரிச்சாங்க. எல்லாவற்றையும் இணைத்தால் எவ்வளவு வருது? 1406 ஓட்டு, இந்த 6 வேட்பாளர்களுடைய ஓட்டு. ஆனால் ஜெயித்தது யார் தெரியுமா? முஸ்லிம் தொகுதியில முஸ்லிம்களாக 6 வேட்பாளர்கள் நின்று இப்படி ஓட்டை பிரித்ததின் காரணமாக ஜெயித்தது யார் என்று சொன்னால், மற்ற சமூகத்தினர் ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவங்க சமூகத்தை ஒன்று சேர்த்து, பெருமக்களே, அவருடைய சமூகத்தை ஃபுல்லா என்ன செஞ்சாரு? ஒன்று சேர்த்து தர்மேந்திரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வெறும் 589 ஓட்டு, 1406 ஓட்டை என்ன செஞ்சான்? நம்மால மொத்தமா பிரிச்சுட்டான். அவங்க எல்லாம் ஒற்றுமை ஆயிட்டாங்க. எங்க ஒற்றுமையிட்டாங்க? முஸ்லீம்கள் களத்துக்குள்ள நுழைஞ்சா அப்படின்னு சொன்னா ரைட் முடிஞ்சு போச்சு. இவனும் என்ன செய்ய மாட்டானுவோ? ஒற்றுமையை இருக்க மாட்டானுவோ? ஒற்றுமையை பத்தி நல்லா பேசுவாங்க.
என்ன இவங்க நம்ம சமுதாயம் ஒற்றுமையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 589 ஓட்டுல என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டார். இன்னைக்கு ராஜஸ்தானுடைய நிலைமையை பாருங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு உதாரணத்தை மட்டும்தான் நான் சொல்றேன். நாம நினைப்பது உண்டு, ஏங்க நல்ல ஆட்சி தானங்க நடந்துகிட்டு இருக்குது, அப்புறம் ஏங்க நீங்க குறை சொல்றீங்க, எல்லாமே என்னங்க வீடு கொடுக்குறான், என்ன நாட்டுல எல்லாத்தையும் கொடுக்குறான், அப்புறம் என்னங்க நீங்க அரசியலை பத்தி நீங்க புரியாம நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னொரு விஷயம், ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். சிஏ சட்டம் வந்துச்சு. சிஏ சட்டம் இன்னைக்கு நிறைய மக்கள் அந்த சட்டத்தை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இது நல்ல சட்டம், அதுல என்னங்க குறை இருக்குது, நம்மளே அங்க நாட்டை விட்டு விரட்ட போறோம், நம்மளையா நாட்டை விட்டு விரட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமக்களே நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சட்டம் சில மாநிலங்கள்ல நிறைவேற்றப்பட்டு விட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைவேற்றப்பட்டு விட்டால் இஸ்லாமிய சமூகம் 2ஆம் கட்டமாக தள்ளப்படுவார்கள். நிறைய உரிமைகள் பறிக்கப்படும். நீங்க நினைச்சவங்களுக்கு நேற்று பேசின பயானுக்கு நீங்க வெளியில பேசின விஷயம்லாம் நம்மளுக்கு வந்துருது. அல்லாஹ்வுடைய கிருபையினால யாரு என்ன ஏது அவங்களுக்கு நம்ம துவா செய்யறோம். அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கட்டும், விளக்கத்தை கொடுக்கட்டும். அஜத் நம்ம ஜியை பத்தி எப்படி பேசலாம் போட்டு ஜி செய்யற வேலையை பாருங்க பெருமக்களே. ஜி என்ன வேலை செய்யறாரு அப்படின்னு சொன்னா, சிஏ சட்டத்தை உள்ளே நம்ம என்ன செஞ்ச பூந்துருச்சு அப்படின்னு சொன்னா மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும். மக்களுடைய உரிமைகள் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையில் நீக்கப்படும். திருமண சட்டம், மஸ்ஜிதுகளிலே மார்க்கம் எந்த சட்டத்தை சொல்லுகின்றதோ அந்த திருமண சட்டத்தை பறிச்சிருவாங்க. புதிதாக பள்ளிவாசல் கட்ட முடியாது, புதிதாக மதரசா கட்ட முடியாது. சரி சொல்றீங்க, இதுக்கு என்ன ஆதாரம் இன்னைக்கு கேட்போம்ல, எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. சிஏ சட்டம் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட சமீபத்தில் இந்திய ராணுவத்தில் 30 வருஷமா பணி செஞ்சவர் முகமது அஜ்மல் கான் அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு சொல்றேன், 30 வருஷமா ராணுவத்தில் என்ன செய்ய இந்திய நாட்டை காப்பாற்றிய ஒரு மனிதர். அசாம் மாநிலத்தை சார்ந்தவர். அவர் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாரு, அகதிகளாக உள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப அவர் இந்திய நாட்டுக்காரர் இல்லையா பெருமக்களே? ஆய்வு சொல்லுது 1952 அவங்களுடைய தாயினுடைய பட்டியல்ல இந்திய குடிமகள் என்பதாக எழுதப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 1966 அவருடைய தகப்பனுக்கு ஓட்டுரிமை இருந்திருக்குது 1966. ஆனா பாருங்க, இப்படி இருந்தும் ஐடென்டி கார்டு இருந்திருக்கு, பான் கார்டு இருந்திருக்கு, எல்லா கார்டு இருந்தும் இன்னைக்கு என்ன செய்யல, இவருக்கு குடியுரிமை சட்டம் இல்லை. இந்த நிலைமை தான் நமக்கு வரும். சிந்தனை செஞ்சு பார்த்துக்கிறீங்க. நீங்க என்ன உள்ளத்துல வேண்டுமானாலும் வச்சுக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பெண்மணி ஒரு ஆண்டு சிறை தண்டனை மும்பை நீதிமன்றம் என்ன செஞ்சிச்சு, அவங்களுக்கு கொடுத்துச்சு ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, தவறுதலாக சட்டவிரோதமாக வங்காளதேசத்துல இருந்து என்ன இந்த பெண்மணி ஊடுருவிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, இது நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆதார கார்டை காமிச்சிச்சு, நான் இந்திய குடிமகள் அப்படின்னு சொல்லிட்டு. பான் கார்டை காமிச்சிச்சு, ஓட்டர் ஐடியை காமிச்சிச்சு, நீ எதை வேண்டாலும் காமிச்சிக்க, என்ன செஞ்சு நீ பிற்படுத்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யப்படுச்சு, அவங்களை குடியுரிமையை விட்டு நீக்கப்படுச்சு. பெருமக்களே, இந்த மசோதா மட்டும் நம்ம நாட்டில் நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னா, ஆப்கானிஸ்தானு அதே மாதிரி நம்ம மக்கள் இருந்தாங்கல்ல, நம்ம மக்கள் குடியிருந்த பர்மா இந்த மக்கள்லாம் என்ன செய்யுது, 2000 சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, 2014 முதல் 2014 இருந்து டிசம்பர் 31 அது வரைக்கும் வந்தவங்க என்ன செய்யலாம் பெருமக்களே, அது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் என்ன குடியுரிமை இருக்குது. இது யாருக்கு அப்படின்னு சொன்னா இந்து சகோதரர்களுக்கு மட்டும். ஆனா இதுக்கு மேல வந்தாலும் முன்னாடி வந்தாலும் முஸ்லிம்களுக்கு, இலங்கை தமிழருக்கு, பர்மா அந்த ரோஹிங்கியா என்று சொல்றோம் இன்னைக்கு, அந்த காலத்தில் நம்மளை வாழ வச்ச நாடு ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு என்னது, இது பொருந்தாது. சட்டத்தை விளக்கியிருக்கு, பொருந்தாது. இதன்படியில் இதைப்படி பார்த்தா அசாமில் மொத்தம் எவ்வளவுங்க, 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 20 லட்சம் பேர்ல பிற நாடுகள்ல இருந்து வந்தவங்க, இவர்கள 12 லட்சம் பேர் இந்து சகோதரர்கள், 12 லட்சம் பேர், 8 லட்சம் பேர் முஸ்லிம் சகோதரர்கள். இந்த சட்டம் யாருக்கு பொருந்தது அப்படின்னு சொன்னா, நம்முடைய இந்து சகோதரர்கள் 12 லட்சம் பேரும் குடியுரிமை பெற்றவர்களாக ஆயிடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறது. அந்த 8 லட்சம் முஸ்லிம்கள் குடியுரிமை விட்டு நீங்கிறாங்க, 2ஆம் கட்டத்துக்கு வந்துருவாங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிறேன்னு. சும்மா மண்டையாட்டிக்கிட்டு நான் அங்கதான் செய்வேன் இங்கதான் செய்வேன், நீங்க எங்க வேண்டாலும் செய்யுங்க பெருமக்களை, எங்க வேண்டுமானும் செய்யுங்க. சட்டத்தை நல்லா விளங்கிக்கிறீங்க. என்னுடைய பரம்பரை இப்படித்தான் ஓட்டு போடும், என்னுடைய மனைவி இப்படித்தான் ஓட்டு போடுவாங்க, என்ன என் மகன் இப்படித்தான் ஓட்டு போடுவான், நீ என்ன வேண்டாலும் சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தாயை உரிமை விடுவதற்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரியார்களே, சகோதரர்களே, உரிமை விடுவதற்குரிய பாவத்தை நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பெற்றுருவீங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸாக இருக்குது. எப்படின்னு சொன்னா, முல்லா என்ன செஞ்சாரா, ஒரு நேரத்தில் கறி வாங்க போனார். 1/2 கிலோ கறி. எவ்வளோங்க, பெருநாள்னால உங்களுக்கு நல்ல ஞாபகம், 1/2 கிலோ கறியை வாங்கிட்டு நேர புத்தக கடைக்கு போனார். புத்தக கடையில் போய் என்ன செய்யுங்க, அந்த கறி சமைப்பது எப்படி, கறி மாமிசத்தை சமைப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வாங்கிட்டு வந்த மகான் என்ன செஞ்சிட்டாரு, ரோட்ல வர்றாரு, நாய் தூக்கிட்டு போயிருச்சு.
என்னது தூக்கிட்டு போச்சு? கரிய புக்கு கையில் இருக்குது. எல்லாம் துரத்திட்டு போறாங்க. இவர் மட்டும் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறார், புக்கை ஆட்டிக்கிட்டு. முல்லாஜி ஆட்டிக்கிட்டு நிற்கிறார். அவன் மக்கள் கேட்டாங்களா? அதுல ஒரு ஆள் கேட்டார், ஏப்பா உன்னுடைய கரிய தானப்பா என்ன செஞ்சிருக்கு? நாய் தூக்கிட்டு போகுது, நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா? அவர் சொன்னாரா, நம்மள மாதிரி அறிவாளிகள் மாதிரி, இன்னைக்கு நீங்க என்ன வேண்டுவாலும் சொல்லுங்க, நாங்க போடுற ஓட்டு அங்கதான். அந்த மாதிரி முல்லா சொன்னாரா? இங்க பாருங்க, கையில என்ன இருக்குது? புக்கு இருக்குது. நாய் கறியை தூக்கிட்டு போனா என்ன? சமைக்கிற எப்படி சமைக்க வேண்டும் என்பதை என்ன செய்து உதாரணத்தோட நான் கிதாப் என்ன செஞ்சேன், கையில வச்சிருக்கிறேனே, என் கையில புக் இருக்கும்போது நாய் எப்படி போய் சமைக்கன்னு கேட்டாராம். அந்த நிலைமையில பெருமக்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அதனால தான் சொல்லப்படுகிறது, அறிவுடன் சிந்தியுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அறிவுடன் சிந்தியுங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புகாரில் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. லா யுல்தஉல் முஃமினு மின் ஹுஜ்ரின் அஹதின் மர்ரத்தைனி வகால முஆவியா. இந்த ஹதீஸுடைய தொடர்பிலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கின்றார்கள், லா ஹகீமுன் இல்லா தத்ரத்தில். மூமினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? விஷத்தில் இருக்கக்கூடிய விஷ பொந்துக்குள் ஒரு தடவை கையை விடுகின்றான், அந்த பொந்துக்குள்ள பாம்பு இருக்குது, விஷ ஜந்துக்கள் இருக்குது, ஒரு தடவை கொத்திருச்சு. அறிவுள்ள முஃமினாக இருந்தால் இரண்டாவது தடவையும் என்ன செய்ய மாட்டான், அந்த பொந்துக்குள்ள கையை விட மாட்டான். பொந்துக்குள்ள கையை விட்டான்டா, ஏன் ஒரு தடவை அந்த பொந்துக்குள்ள கையை விடும் பொழுது அவன் அந்த விஷ ஜந்துக்கள் பாம்பு கொத்தி இருக்கலாம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது கொத்தி இருக்கலாம். இரண்டாவது தடவை அவன் கையை நுழைத்தான் என்று சொன்னால் இவனை விட மடையன் யாரும் இல்லை. யாரு சொன்னது? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்கியம் பெருமக்களே. அதே போன்றுதான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல அடிபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றும் நம்முடைய சிந்தனைக்கு எட்டவில்லை என்று சொன்னால் பெருமக்களை நம்மை போன்று என்ன செய்யல, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மடையர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யூஷிகுல் உம்மம் அனிக்குது துதுஆ அலைக்கும் கமா துதுஆ அல் அகல்லு. சுருக்கமா சொல்லியிருந்தேன் ஹதீஸுடைய பொருளை. விருந்து கொடுப்பவரின் உணவு தட்டை நோக்கி பிறரை அழைத்து கூட்டணி அமைப்பது போல் ஒரு விருந்து படைக்கிறோம். பெரிய தட்டுல என்ன செய்யணும், ஜாக்சாவில் சாப்பாடை போட்டு விருந்தாளிகள் எல்லாம் அழைக்கிறோம். கடைசி காலத்தில் அமைப்பது போல் கடைசி காலத்தில் அனைத்து மதத்தினவர்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரும்புவார்கள். புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். எப்படி விருந்தாளிகளை அழைப்போமோ அதே போன்று ஒரு காலம் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா மக்களும் ஒன்று கூடுவார்கள், சங்க பரிவார்கள் என்று ஒன்று கூடி இருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகம் மட்டும் பின்தங்கி இருக்கும் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் சஹாபாக்கள் கேட்டார்கள். கேட்ட வார்த்தை ஃபகால காயிலுன், யா ரசூலல்லாஹ் ஃபகால காயிலுன், அப்படி என்று சொன்னால் உங்களுடைய உம்மத்தினர்கள் கூட்டத்திலே குறைவாக இருப்பார்களா என்று சொல்லும் பொழுது நீண்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி ஆற்றில் புதுவெள்ளம் பாய்ந்தால் 2 ஆறுகளுக்கு மத்தியிலே நுரைகள் பொங்கி எழுமோ அதே போன்று முஸ்லிம் சமூகம் கூட்டத்திலே எண்ணிக்கையிலே அதிகமாக இருப்பார்கள். நல்ல விளங்குற அந்த ஹதீஸ், அதிகமாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லுகின்றீர்கள், அப்படி இருக்கும் பொழுது எதிரிகள் எப்படி ஒன்று சேர்வார்கள்? பலம் இல்லையா இஸ்லாமியரிடத்திலே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபலம்மா ஹுன்ன ஹுப்புத் துன்யா வ கராஹத்துல் மௌத். முடிச்சிருவேன், கராஹத்துல் மௌத். கூட்டம் அதிகமாக இருப்பாங்க, முஹப்பத் உள்ளத்துல இருக்காது, வெளியில பேசிக்கிடுவாங்க, அதை செஞ்சுக்கிறோம் இதை செஞ்சுக்கிறோம், அங்கிட்டு போனா அங்க ஒருத்தன் சொல்லுவான், இங்கிட்டு போனா அங்க ஒருத்தன் சொல்லுவான். எப்படி நேற்று நம்ம பயான்ல நம்ம சொன்ன மாதிரி, நீங்க கேட்ட மாதிரி வெளியில போய் பேசுன மாதிரி சொல்லுவான், மூத்த மறந்துடுவான். பணத்துக்கு என்ன செய்வான்? பணத்துக்கு ஹதீஸ் ஹுப்பு துன்யா, பணத்துக்கு தான் மிஞ்சி போய் நிற்பான். இந்த பயான் பெண்களுக்கிட்ட போய் சேரணும். ஏண்டா பெண்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால அல்ஹம்துலில்லாஹ், நீங்க வேண்டா பெண்களை திட்டலாம், எவ்வளவு குறைபாடுகள் இருக்கலாம். நிஸ்வான் மதரசா வந்த பிறகு ஒற்றைப்படை இரவுகளிலே நம்ம தஹஜ்ஜத் தொழுக வச்சோம். உங்களை விட திரும்ப திரும்ப சொல்றேன், வாலிபர்களை விட, பெரியவர்களை விட, சிறியவர்களை விட அந்த இரவிலே 2:30 மணி அளவு, என்ன 2:30 மணிக்கு ஏறக்குறைய 80 பெண்கள், குறைவாக சொல்றேன் 80 பெண்கள் குறையாம அந்த தஹஜ்ஜத் தொழுதாங்க பள்ளிவாசல், ஒற்றைப்படை இரவுகள். ஆனா ஆண்கள் கூட்டம் பாரு, மண்டைய ஆற்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். எங்க ஜிம்மாவளை கூட இவ்வளவு பேர் இருக்கிறோம், எங்க போறீங்கன்னு தெரியல. நேற்று அவ்வளவு பேசணும், என்னமோ எனக்காண்டியும் என் குடும்பத்துக்காக வேண்டியும் பேசுற மாதிரி. பெருமக்களை எல்லாம் மறையும் போய் எங்களுடைய இருப்பிடம் என்ன, கபுஸ்தான், அந்த மாதிரி கபுஸ்தான் மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றுறது. சொல்லுவாங்கல்ல, மனைவி சொன்னாலாம், எங்க என்னை யாருமே பெருநா முடிஞ்சு போச்சு, என்ன முடிஞ்சு போச்சு, பெருநா முடிஞ்சு போச்சு, யாருமே கூட்டிட்டு போவாத இடத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிட்டு. அவன் பார்த்தான், ஊட்டிக்கு கூட்டிட்டு போயிருக்கிறான். இல்லைங்க இதுக்கு எல்லா மக்களும் வந்துருவாங்க, கொடைக்கானல் எல்லா மக்களும் வந்துருவாங்க. பார்த்தான், நேர கபுஸ்தான்ல போய் விட்டுட்டான்.
பொண்டாட்டி என்னங்க கபூஸ்தான்ல கூட்டு வந்துட்டு இருக்கீங்க, இங்க வரணும் அப்படின்னு சொன்னா எல்லாம் செத்து தாண்டி வரணும், சாவரத்துக்கு முன்னாடி உன்னை என்ன செஞ்சுட்டேன், கூட்டிட்டு வந்து கபூஸ்தான்ல வச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன கதையில இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், எல்லாத்தையும் கேட்கிறோம். தொழுகண்டா என்ன, வணக்க வழிபாடுகண்டா என்ன, இத்தக்குல்லாண்டா என்ன, எல்லாத்தையும் கேட்கிறோம். எங்க கபூஸ்தான்ல போய் நிக்கிற மாதிரி இன்னைக்கு சமூகம் என்ன செஞ்சுக்கிறது, பெருமக்களை நின்று கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். புகட்டக்கூடிய அறிவு, அறிவாளி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ஆயத்தினுடைய முடிவிலே கேட்கின்றான், அஃபலா யாக்கிலூன் அஃபலா யுப்சிரூன் அஃபலா யஸ்மஊன், உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கின்றோம், பார்க்கக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கின்றோம். லா யஸ்மஊன், கேட்கக்கூடிய செவி புலன்களை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். விளங்கிக் கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். அறிவற்றவர்களாக நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களின் மூலமாக இந்த சமுதாயம் பாதிக்கப்படும் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்கின்றது. ஆரம்பத்தில் ஓதுன ஆயத், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லுங்க. அதனால பெருமக்களே, நீங்க என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். சொல்ல வேண்டிய கடமை. ஹஜ்ரத் அரசியல் பேசுவாரு, பேசுவோம், திரும்பி திரும்பி பேசுவோம். இதுல யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. நம்மளுக்கு ஒரு சம்பளம் குறைவா இருக்குது, சம்பளம் என்ன கூட்டி கொடுக்கணும், குறைவா கொடுக்கணும், அது நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னா நிர்வாகத்துல நம்ம பேசிக்கலாம். ஆனா இன்னைக்கு சமுதாயம் சார்ந்த விஷயங்கள், சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் பெருமக்களே, இன்னைக்கு சமுதாயம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா வெளியில போய்கிட்டு இருக்கிறோம். இளைஞர்களும் சரி, பெரியவர்களும் சரி, எல்லா மக்களும் வெளியில போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா வெளியில போடுறவங்களை பயந்து என்ன செய்ய முடியாது, ஜும்மா மேடை என்ன செய்ய முடியாது. சுதந்திரம் கிடைப்பதற்கு உருவாக்கப்பட்ட அந்த மேடை தான் இந்த ஜும்மாவுடைய மேடை. நீங்க வரலாறுகளை எடுத்து பாருங்க. இந்தியாவுல சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு முதல் மேடையாக அமைத்தது உலமாக்கள் இந்த ஜும்மாவை தான் பயன்படுத்தினார்கள். மக்கள் கேட்டார்கள், அதன்படி அமல் செஞ்சார்கள். இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைச்சது, முஸ்லிம்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமக்களே, அது உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. இல்ல நாங்க செய்யறது தான் செய்வோம் அப்படின்னு சொன்னா பெருமக்களே, தோற்றாலும் ஜெயிச்சாலும் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் மோமின் தான், மோமின் தான். அதுல எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. பெருமக்களே, சொல்லுவார்கள் அல்லவா, எவ்வளவுதான் சொன்னாலும் ஒரு மனிதன் சொன்னானா, ஏங்க எல்லாரும் காசை திரட்டி கொடுங்க, காசை திரட்டி கொடுங்க, என்னுடைய என்ன இது வச்சிருக்கிறேன், சில மிருகங்கள் வச்சிருக்கிறேன், ஜீவராசிகள் வச்சிருக்கிறேன், அது எப்படிப்பட்டதுன்னா இங்கிலீஷ் பேசும், தமிழ் பேசும், அரபி பேசும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், காசை வசூல் பண்ணிட்டு வந்து ஒரு கோட்டைக்குள்ள அடைச்சிட்டான். அடைச்ச உடனே என்னடா மிருகங்கள் பேசுன்னு சொன்னாரு, மிருகங்கள் பேச காணமே அப்படின்னு சொன்ன ஆட்டை விட்டான். மேன்னு கத்துது. என்னங்க இங்கிலீஷ் பேசுது, இது என்னங்க ஏப்ரலுக்கு அடுத்து மே பேசுதா, எரும மாட்டை கூட்டு வந்தான். என்னடா அரபி பேசுன, பா அலி பா முடிஞ்சு போச்சு. உள்ள நரி இருக்குது பாருங்க, நரி ஊன்னு கத்துச்சான். ஊனா வருதா, ஊனா பாருங்க. என் மொழி, என்னுடைய பிராணிகள் எப்படி அரபி இங்கிலீஷ் என்ன செய்யுது, எல்லா மொழிகளும் பேசுது. அப்பா யார் அறிவாளி, சிந்தனை செஞ்சு பாருங்க. பணத்தை கொடுத்தவன் அறிவாளியா, அவர்களை ஏமாற்றியவன் அறிவாளியா? அதே போன்றுதான் நாட்டை கெடுப்பவன் அறிவாளியா, அதை பார்த்து மண்டையை ஆட்டி கொண்டு இருக்கின்றோமே நாம் அறிவாளியா? அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுக்க வேண்டும், சிந்தனையை கொடுக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய தேர்தலில் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி